இன்றைக்கி என் ஹஸ்பண்டோடைய தம்பி ஃபோன் பண்ணி அண்ணி வாழை கொலை பழுத்திருக்குது, விலையில் வெட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் மூத்த பையனும் சேர்ந்து விலைக்கு போனோம். வெட்டி வச்சுருந்த கொலையை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் கண்ணு முன்னாடியே பொலன்னு இன்னொரு வாழை சாஞ்சிருச்சு. பார்த்தா அதுலேயுமே காய் நல்லா விளைஞ்சு தான் இருந்தது. போதாததுக்கு அது சாயும் போது 2 ஆள் உயரத்துக்கு வளர்ந்த ரப்பர் தையையும் சேர்த்து சாய்ச்சி விட்டுருச்சு. நல்ல வேலை அது வளைய மட்டும்தான் செஞ்சுது, ஒடியலை. அதை அவுத்து விடும்போது சரியாக நிமிந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுத்து விட்டேன். கம்பு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறதுனால ஊனு கொடுத்து தான் வச்சுருந்தது. இருந்தாலும் அதை சாஞ்சிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு நிற்கிறத பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ன தாய் சாஞ்சதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப தான் விவசாயிகள் ஒவ்வொரு நேரம் பயிரிட்டிருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போகும்போது எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க அப்படின்றது யோசிக்க தோணுச்சு. நானும் என் பையனும் சேர்ந்து ஒவ்வொரு கொலையாக எடுத்துகிட்டு வீடு சேர்ந்துட்டோம். முதல்ல உள்ள கொலையை நிறுத்த பார்க்கவே இல்லை. ஏன்னா அது நமக்கு ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணினது. அது கடவுளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4-5 காய் பழுத்திருந்தது. 2வது கொலையை கொண்டு போய் கடையில் போய் விற்றுட்டான். 870 ரூபா கிடச்சிது. இதில் என் பிள்ளைங்க தான் அதிகமாக வேலை செஞ்சாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் மீதி காசு எடுக்கணும்.